தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாண்ட வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைக்கணும், எண்ணில் நல்ல கதிக்கு அது மகிழ்ச்சி. ஒரு வாஸ்து சார்ந்த விஷயத்தில் தெருக்குத்துக்கள், இந்த தெருக்குத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் நிறைய இடங்களில் தவறுகள் செய்யக்கூடிய நிலைமை ஏற்பட்டு விடுகிறது. தெருக்குத்துக்கள் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தெருக்குத்துக்களை பொறுத்தளவில் எங்கு காலியிடம் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை நீங்கள் தெரிந்து கொண்டால் அதில் நமக்கு குற்றம் கிடையாது. தெருக்குத்துக்களை பொறுத்தளவில் ஒரு ரோடு ஒரு இடத்துல முட்டுகிறது, ஒரு முட்டு சந்தாக இருக்கிறது அப்படிங்கிற பயம் நிறையா மக்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த தெருக்குத்துக்களை பொறுத்தளவில் எங்கு காலியிடம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிகழ்வை நீங்கள் தெரிந்து கொண்டால் நிச்சயமாக அந்த தெருக்குத்துக்களை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, கோடீஸ்வர மனை, கோடீஸ்வர தெருக்குத்து, ஆளை அழிக்கிற தெருக்குத்து, அரசனை ஆண்டியாக்கிற தெருக்குத்து, இப்படி எல்லாம் பயப்படுத்துவாங்க. எல்லாமே வணிக நோக்கம் சார்ந்த நிகழ்வாகத்தான் நல்லா பார்க்கப்படுது. உண்மை எதுவோ பட்டவர்த்தனமாக, அதாவது உண்மை என்னவோ அதை நம்ம சொல்லணும். அந்த வகையில் என்னிடம் ஒரு ஆலோசனைக்கு வந்தார்கள். அந்த ஆலோசனைக்கு வந்த வகையில் அது சார்ந்த ஒரு நிகழ்வை இந்த பதிவின் வழியாக தெரிந்து கொள்வோம். எப்பொழுதுமே ஒரு பரந்த இடங்களாக இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய இடங்களில் நமக்கு இது நார்த்து, இந்த இடத்த என்ன பண்ணுறாங்க, இது ஈஸ்ட் கிழக்கு, இது வெஸ்ட், இது சவுத். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல ஒரு மனையை நமக்கு அவங்க பிரிச்சுருக்காங்க. எப்படி பிரிச்சுருக்காங்கன்னு சொன்னால், இந்த இடத்துல ஒரு ஒழுங்குக்காக பிரிச்சுருக்காங்க. இந்த இடத்துல ஒரு மனை இருக்கிறது. இந்த மனையை எப்படி இருக்குன்னா இரண்டாக பிரிச்சுருக்காங்க. இந்த கொஞ்சம் நம்ம படங்கள் பெரிய அளவில் இல்லாமல் ஒரு சிறிய அளவில் கூட இருக்கும். இருந்தாலும் அந்த வரைபடத்தை நம்ம சரியாக போட்டால் தான் ஒரு ஸ்கொயர் ஒரு நிகழ்வில் ஒரு மனைகள் சரியான ஒரு அமைப்பில் நம்ம உட்கார வைக்க முடியும். அந்த வகையில் இந்த இடத்துல ஒரு மனை, ஒரு சரியான நீள அகலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனை, இதற்கு அருகில் ஒரு மனை, இது ஒரு மனை. அடுத்ததாக இந்த இடத்துல ஒரு மனை, இதற்கு அடுத்த ஒரு மனை. சாலை இங்கும் செல்கிறது, இந்த சாலை இங்கும் செல்கிறது, இந்த சாலை நேராக செல்கிறது. இரண்டு பக்கமும் சாலை உள்ள ஒரு இடம். இந்த சாலை இந்த இடத்துல இப்படி செல்கிறது. இதோட அது டெட் எண்டு, இது முடிஞ்சிச்சு. இந்த இடத்துல நம்முடைய ஆலோசனைக்கு இது 1ஆம் நம்பர் சைட்டு, இது 2ஆம் நம்பர் சைட்டு, இது 3ஆம் நம்பர் சைட்டு, இது 4ஆம் நம்பர் சைட்டு. எனக்கு ஒரு கிளைண்ட்டை கேட்குறாங்க, இங்கே எல்லாமே வீடு இருக்குது, இங்கேயும் வீடு இருக்குது, இங்கேயும் வீடு இருக்குது, இந்த இடத்துலையும் வீடு இருக்குது. இது நார்த் ரோடு, வீடு இருக்குது, இங்கேயும் வீடு இருக்குது, எல்லா பக்கம் வீடுகள் இருக்கிறது. இந்த பக்கத்துலேயும் வீடுகள் இருக்குது, இங்கேயும் வீடு இருக்கிறது. இது எல்லாமே மனைகள். இப்போ இந்த சைட்டில் நம்ம ஒரு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு விஷயத்தை நம்ம கவனித்து கொள்ள வேண்டும். இது வடக்கு அப்படிங்கிற ஒரு சாலை, இது பொறுத்தளவு மேற்கு, இது தெற்கு, இது கிழக்கு. என் கிளைண்ட் என்னை ஆலோசனைக்கு எடுத்துக்கொண்ட மக்கள் அந்த நபர் அந்த நண்பர் என்ன கேட்குறாருன்னா, இந்த மனையில் எதை எடுக்கலான்னு சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு அவங்கள சொல்லும்போது இந்த மனையை சொல்கிறேன். 3ஆம் நம்பர் நார்த் ஈஸ்ட், வடக்குலையும் கிழக்குலையும் சாலை இருக்கக்கூடிய இதை முதல்ல நீங்கள் தேர்ந்தெடுங்கன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக அது அவர் பேசிவிட்டு ஒரு சூழ்நிலை காரணமாக விட்டுறாரு. அதற்கு பிறகு சேல் ஆயிடுது. அப்போ திரும்ப கேட்குறாரு, ஈஸ்ட் எடுத்துக்கலாமான்னு கேட்குறாரு. அப்படின்னு கேட்கும்போது அது வேணாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை ட்ரை பண்ணுங்கள், முடியல அப்படின்னு சொன்னால் இதை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இதற்கு அவர் சொன்னாங்க, தெரு முட்டு சந்தில் இருக்குது, நேரடியாக ஒரு முட்டு சந்தில் அந்த மனை இருக்கிறது, இதை வாங்கலாமா அப்படின்னு கேட்கும்பொழுது 100% வாங்க வேண்டாம்னு சொல்கிறேன். இது அவர் நிறைய யூடியூப்பில் பார்க்குறாரு. நிறைய மனிதர்கள் அதாவது போன வருடம் வாஸ்து நிபுணர்கள் ஆகி வாஸ்து நிபுணருக்கு படிச்சுட்டு இன்றைக்கி வாஸ்து தொழில் பார்க்குறவர் இது வேண்டாங்க, இது தெருக்கூத்துக்குள்ளே அடங்கலை,
நீங்கள் இந்த மனை வாங்க, நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும், இல்லைன்னா இதை வாங்குங்க அப்படின்னு சொல்கிறார். நான் சொல்கிறேன் 100% இது வேண்டாம். என்ன காரணம் அப்படின்னா, எங்கே எடை இருக்கிறது எங்கே எடை இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நீங்கள் தெரிந்து கொண்டால் 100% அது யோகத்தை செய்கிற மனையாக இருக்கும். இந்த மனையை பொறுத்தளவில் டைரக்ட் வடக்கு, இங்கே வந்து டோட்டலாக காலி இடம் வைத்திருக்கிறது. ரைட் சைடில் வெயிட் இருக்குது, லெஃப்ட் சைடும் வெயிட் இருக்குது, இங்கேயும் வெயிட் இருக்குது. அப்போது நார்த் வடகிழக்கும் லோடாக இருக்கிறது, வடமேற்கும் லோடாக இருக்குது. டைரக்ட் நார்த் வந்து ஒரு ஓப்பனாக இருக்கக்கூடிய ஒரு மனையாக இருக்கிறது. இதை எடுத்துக்கொள்ளுங்கள் நான் சொல்கிறேன். இதை ஏன் சார் நீங்கள் வேண்டாங்கங்கிறீங்க அப்படின்னு கேட்கும், வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்கும் பொழுது நான் சொல்லக்கூடிய விஷயம், இந்த மனையை பொறுத்தளவில் நார்த்து ஃப்ரீயாக அதற்கு தவறு கிடையாது. ஆனால் நார்த்தோட இடது பக்கம், அதாவது ஒரு பாகத்தை நீங்கள் வந்து ஒரு 30 அடி இருக்குன்னு வைங்களேன், 30 அடி 50 அடி எவ்வளவு அடி இருந்தாலுமே அந்த அடியோட இடது பக்கம்ங்கிறது நெகட்டிவ். வடக்கு நோக்கி நம்ம வந்து ஒரு மனையில் நிற்கிறோம், அந்த வடக்கு நோக்கி அங்கே மனையில் நிற்கும் பொழுது அந்த மனையோட இடதுபுறம் இருக்கிறதெல்லாம் நெகட்டிவ், வலதுபுறம் இருக்கிறது பாசிட்டிவ். அப்போது இந்த மனையில் எங்கே எடை இருக்கக்கூடாதோ அந்த பாசிட்டிவான இடத்துல காலியிடம் இருக்கணும். ஆனால் அங்கே வந்து வீடு வச்சுருக்கு, நெகட்டிவான இடத்துல காலியிடம் இருக்குது. அப்போது இங்கே லோடு இருந்து இங்கே லோடு இருந்தால் சராசரி வடக்கு மனையை போல் செயல்படும். அதனால் இந்த மனை வேண்டாம், இதை வாங்கி கொள்ளுங்கன்னு சொல்கிறேன். ஆக இந்த இடத்துல சொல்லக்கூடிய, இந்த இடத்துல நீங்கள் முட்டு சந்து நேரடியாக மோதுகிறது அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. இது போல் ஒவ்வொரு திசைக்கும் ஒரு இடத்துல ஒரு சோர்ஸை வச்சுருக்கோம். அதை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வாங்க வேண்டும். மக்களுக்கும் எங்களை போல வாஸ்து நபர்கள் சரியான ஒரு வழிகாட்டுதல் முறையை மக்களுக்கு சொல்லி அவங்களை வாழ்வாங்க வாழ வைக்கக்கூடிய நிகழ்வை கொடுக்க வேண்டும் என்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. பணத்திற்காக தானும் ஏமாந்து மற்றவர்களையும் ஏமாற்றுகிற செயலை செய்கிறவர்கள் இப்பொழுது இனிக்கிற வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் ஒரு காலத்தில் கஷ்டப்படக்கூடிய வாழ்க்கை, கர்மாவின் பதிவுகளை என்னை போன்றிருக்கிற வாஸ்தவர்களும் சேர்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்று சொல்வேன். மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.